தோசைக்கு தொட்டுக்க என்ன வேணும்னு கேட்டால் கறி குழம்பு இருக்கா மீன் குழம்பு இருக்காங்கிறாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் கறியோன்ட்டு இன்றைக்கி தலைன்னு ஒரு தக்காளி சட்னி செஞ்சாச்சு. இதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு 4 பல்லாரி மீடியம் சைஸில் வெட்டி நல்லா வதங்க விட்டுற போகிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இஞ்சியும் பூண்டும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி இதை போல் மீடியமாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காவும் இதோட சேர்த்தா என்ன அப்படின்ட்டு தேங்காவும் ஒரு 10 அளவு நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே சூடு ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து ஊற்றி இதை அப்படியே தோசைக்கு சைடிஷாக பரிமாறலாம். பாய் ஃப்ரெண்ட்.